இருக்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் கிங்லுக்ஸ் நன்றி சொல்லிட்டு இப்போ வந்து ஆஃப் பேண்ட்டு வெட்டும் பயிற்சிக்குள்ளே போய் போகிறோம். ஆஃப் பேண்ட் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ நான் போடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் யூனிஃபார்ம் ஒரு பையனுக்கு அளவு எடுத்துருக்கோம். அவங்களுக்கு ஆஃப் பேண்ட்டு எப்படி வெட்டுவதுன்னு சொல்ல போகிறேன். உயரம் வந்து 11.5, இடுப்பு 20.5, சீட்டு 24, தொட லூஸ் வந்து 14. இப்போ இதுக்கு நம்ம வந்து வெட்ட போகிறோம். வெட்டுவதை எல்லாரும் கவனமாக பாருங்கள். நேராக அப்படி ஒரு அரை இப்படி கோடி உயரம் அப்படியே எல்லோரும் பாருங்கள். 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க. 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக 11.5 கோடு கொடுங்க. 2 இன்ச்சு பட்டி மடிக்கிறதுக்காக கோடு வச்சுக்கோங்க. நேராக ஒரு கோடு கரெக்டாக ஜூம் பண்ணிக்க கோடு போட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து உயரத்தை வச்சுட்டோம், பட்டி வச்சுட்டோம். இப்போ சீட்டு 24, 24 4ஆக பிரிச்சுக்கோங்க. 4ஆக பிரித்தா 6, 6 அரைஞ்சு சேர்த்து வச்சுக்கோங்க. 6 வச்சுக்கோங்க. 6 வச்சுட்டேன். ஓகே. இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு 1.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. சின்ன குழந்தை தான், சின்ன பையனுக்கு 1.5 இன்ச்சு போதும். ஃபீட்டு 24, 24நாக்கா 4ஆக பிரித்து 6 இன்ச்சு வச்சுக்கோங்க. 6 இன்ச்சு வச்சுட்டோம். இதுக்கு நேராக இப்போ ஒரு கோடு போட்டுங்க. கோடு போட்டேன். இப்போ இடுப்பு வந்து 20.5, 4ஆக பிரித்தா 5, ஃப்ளீட்டு 2 இன்ச்சு சேர்த்துங்க. 2னா 7, 6 இன்ச்சு சேர்த்துங்க. 6 இன்ச்சு தையலுக்காக 7.5 இன்ச்சு மேலே வைங்க. 7.5 இன்ச்சு நான் வச்சுட்டேன். 7.5 இன்ச்சு வச்சுட்டு இங்கே 7.5 இன்ச்சு வச்சுட்டேன். ஃப்ளீட்டுக்கு சேர்த்து வச்சுட்டேன். இப்போ இந்த இடத்துலேருந்து கிராஸ் இப்படி பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கிராஸ். இப்போ இங்கேருந்து 2 இன்ச்சிலேருந்து அழகாக ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் பண்ணிட்டேன். இப்போ 7.5 வச்சுட்டோம். 7.5லேருந்து அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. 7.5லேருந்து அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சீட்டு 24, 24லேருந்து 1.25 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுங்க. 1.25 இன்ச்சு சீட்லேருந்து 1.25 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். 1.25 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இங்கே ஃப்ளீட்டுக்காக 2 இன்ச்சு, 5 இன்ச்சு இடுப்பு, 2 இன்ச்சு ஃப்ளீட்டுக்காக வச்சுட்டோம். 1.5 இன்ச்சு தையலுக்கு போக மீதி 3/4 இன்ச்சு தையலுக்கு போக மீதி 3/4 இன்ச்சு இருக்கும். இப்போ வந்து இதுக்கு சென்ட்ரு பார்த்துங்க. இதுக்கு சென்ட்ரு 4லேருந்து சென்ட்ரு வச்சுங்க. இப்போ இங்கே ஒரு ஃப்ளீட்டு, அடுத்தது இங்கே ஒரு ஃப்ளீட்டு, 2 ஃப்ளீட் வந்துடுச்சு. 2 ஃப்ளீட் வச்சுட்டோம். இப்போ தொட லூஸ் எவ்வளோ? 14 இங்கே எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 7 இன்ச்சு கரெக்டாக இருக்குது, அக்யூரேட்டாக இருக்குது. சென்ட்ரு மார்க் பண்ணி ஆஃப் பண்ணி விட்டுங்க. கரெக்டாக வச்சுட்டோம். எல்லாமே அக்யூரேட்டாக வரப்பட்டது. இப்போ சீட் லூஸ் எவ்வளோன்னு கேட்பீங்க. நம்ம 6 வச்சோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சீட்டோட அளவு 6 ப்ளஸ் வந்து ஒரு 1.25 கரெக்டாக சேர்த்துங்க. இந்த இடத்துல 1.25 ஃப்ளீட்டுக்காக கூட்டிக்கோங்க. இடுப்பில் வந்து 5 ப்ளஸ் வந்து 2 ப்ளஸ் அரை, 2 இன்ச்சு ஃப்ளீட்டுக்காக, 1/2 இன்ச்சு வந்து தையலுக்காக. மொத்தத்தில் எல்லாமே கழிஞ்சு போயிடும். இப்போ வெட்டுவோம். ரெண்டு ஆஃப் பேண்ட் வெட்டிட்டுருங்க. 2 ஸ்கூல் ஆஃப் பேண்ட் 2. லைட்டாக அரைஞ்சி இங்கே அரைஞ்சி வெட்டி விட்ருங்க. ஆஃப் பேண்டில் அரைஞ்சி இங்கே வெட்டி விட்ருங்க. அரைஞ்சி கிராஸ் பண்ணி விட்ருங்க. வெட்டிட்டோம். எல்லாமே பார்த்துட்டிங்க. இப்போ ஃப்ரண்ட்டு வெட்டிட்டோம். பேக் வெட்ட போகிறேன். பேக் அப்படியே போட்டு விட்டுங்க. பேக்கை ஒன்று திருப்ப வேணால் அப்படியே வந்து கரெக்டாக அந்த கோட்டில் வச்சுக்கோங்க. கீழே இறக்கிங்க. இதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுங்க. இதுக்கு நேராக ஒரு கோடு போட்டோம். இப்போ இங்கே எவ்வளோ வச்சோன்னு பாருங்கள். 1.5 இன்ச்சு வச்சுருக்கோம். இங்கே வந்து இந்த பாருங்க, இந்த இடத்துல இருந்து இங்கேருந்து 1.25 நவுத்திங்க. 4 இன்ச்சு நவுத்திங்க. இடுப்பு வந்து 20.5, 5.25. அப்புறம் தையலுக்காக 1.25 வச்சுக்கோங்க. தையலுக்காக 1.25 வச்சுக்கோங்க. கரெக்டாக எப்படி வச்சேன்னு பாருங்கள். இங்கே 1.5 வச்சுருக்கோம். இங்கே வந்து 1.25 வச்சுக்கோங்க. இங்கே இடுப்பு 5.25, 4 20 இன்ச்சு இடுப்பு 5.25 வச்சுட்டேன். எக்ஸ்ட்ரா 1.25 எதுக்குனாக்கா டாட்டுக்கும் தையலுக்கும் சேர்த்து வச்சுட்டேன். இப்போ இங்கேருந்து அழகாக அப்படி வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டோம். இப்போ தொட லூஸ் வந்து 14. இங்கே அரைஞ்சி பிடிச்சிக்கோங்க. இங்கே அரைஞ்சி பிடிச்சிக்கோங்க. அரைஞ்சி பிடிச்சிட்டு கரெக்டாக 14 வச்சுட்டேன். இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே இங்கே வச்சுருங்க.
14.5. இங்கே வர இங்கே அரைஞ்சி தையல், இங்கே அரைஞ்சி தையல் பிடிச்சிட்டு இப்போ பாருங்க கரெக்டாக வந்து 14 வர்ற மாதிரி நான் வச்சுட்டேன். அரைஞ்சி தையலுக்காக போட்டுருவாங்க, வச்சிட்டோம். இப்போ சீட் லூஸு எப்படி? இப்போ 20 சீட்டு வந்து 24 இங்கே பிடிச்சிங்க. இப்படி பிடிச்சிட்டு இங்கே 1.25 இன்ச்சு மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணிட்டு 12னா இங்கே வந்து பின்னாடி வந்து 6.25 வச்சுக்கோங்க. இங்கே 6.25, ஃப்ரண்ட் 6.25 வச்சுட்டோம். வச்சுட்டு நேராக அப்படி ஒரு கோடு போடுங்க. உள்ளே தான் போடுவேன், வெளியே போட மாட்டேன். உள்ளே அழகாக அப்படி வரைஞ்சி வைக்கப்பட்டது. இப்போ சீட் லூஸ் எவ்வளோ? சீட்டு 24 பாதி 12.5 கரெக்டாக வரும். எந்த வகையான தப்பு வராமல் கரெக்டாக வரும். பின்னாடி வந்து திருப்பி விட்ருங்க. இப்போ இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே 6.5, இங்கே எவ்வளோ இருக்குது? 6.25. இங்கேருந்து 1.25 இன்ச்சு மேலே ஏறிக்குங்க. 1.25 இன்ச்சு மேலே ஏற்றிங்க. கிராஸாக 1.25 இன்ச்சு மேலே ஏற்றிங்க. 1.25 இன்ச்சு மேலே ஏற்றிட்டு கரெக்டாக போயெல்லாம் வெட்ட போகிறேன். அர்க்காட் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு அர்க்காட் பண்ணிக்கோங்க. இப்போ பேக்கில் ஃப்ரண்டில் வந்து ப்ளீட் வரைஞ்சிட்டேன். இப்போ பேக்கில் டாட் போட போகிறோம். அது டாட்டுக்கு பாருங்க 3.25. எல்லாமே பேக்கில் டாட் போட்டோம், ஃப்ரண்டில் டாட் போட்டோம். இப்போ பேக்கு பாருங்கள் கரெக்டாக இந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன் பாருங்கள். பேக்கில் அழகாக அப்படி வந்து பெண்ட் ஆகி அழகாக பிடிச்ச மாதிரி ரெடிமேட் ட்ரௌசரோட இது எப்படின்னா கீழே வந்து நல்லா பிடிச்சி அழகாக வரும். சீட் லூஸோடு அது நச்சுன்னு இருக்கும். இது மாதிரி நீங்கள் வெட்டணும். இது வந்து ஸ்கூல் ஆப் அண்ட் வெட்டும் பயிற்சி. இது வரைக்கும் பார்த்த உள்ளங்களுக்கு நன்றி சொல்லி வாங்க. அடுத்த வீடியோ வரை காத்துருங்க. நன்றி, வணக்கம். இதே மாதிரி ஃப்ரண்ட் பேக் இப்படி வெட்டுங்க. டாட் 2 டாட் வச்சு கிராஸ் பாக்கெட்டு எப்படி வரையுதுன்னு பார்த்துங்க. இப்போ இது வந்து கிராஸ் பாக்கெட்டு, ஸ்கூலுக்கு வந்து கிராஸ் பாக்கெட் போடுவாங்க. இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 4.5 இருக்குது. இந்த 4.5 கரெக்டாக அப்படி மார்க் பண்ணிங்க. இங்கேருந்து 1.25 இன்ச்சு வச்சுக்கோங்க. 1.25 வச்சுட்டு அழகாக அப்படி கிராஸ் பாயிண்ட் போட்டுருங்க. கிராஸ் பாயிண்ட்டு இங்கே கிராஸ் பாயிண்ட்டு 2 ஃப்ளீட்டு எல்லாமே ஸ்கூல் யூனிஃபார்ம் அப்படின்ட்டு போட்டிருக்கோம். இது மாதிரி வெட்டி தைச்சிங்கன்னா சிறப்பாக இருக்கும். இது எல்லாமே இதை பார்த்த உள்ளவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு அடுத்த வீடியோ வரை காத்துருங்கள். நன்றி, வணக்கம்.